கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக வந்து திருவள்ளூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். இது வந்து இந்த திருவள்ளூர் டு திருமணிசை மெயின் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் ஆகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெருக்குத்து இருக்குது. உங்களுக்கு ரோடு வந்து ஆப்போசிட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. எப்படி அந்த ஆரோவில் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. ஆரோவிலெல்லாம் பாண்டிச்சேரி ஆரோவில் இந்த மாதிரி ஸ்டைலில் கட்டுவாங்க. அது மாதிரி இவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 2080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வந்து 40 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து 50 அடி. நம்ம இப்போ உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெளியில் வந்து ஒரு சின்ன பிள்ளையார் சிலை வைக்கிறதுக்கு அவங்களே வச்சுருக்காங்க. முன்னாடி கார் பார்க்கிங் இடம் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு கார்டனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். 4 இயர்ஸ் ஓல்டு வீடு, பட் நல்லா இருக்குது. நல்லா ஸ்டைலாக வந்து கட்டியிருக்காங்க. ஒரு ஃபார்ம் ஹவுஸாக யூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்து நிறைய பூச்செடிகள் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க. ரோஜா தான் வச்சுருக்காங்க. ரோஸு, செம்பருத்தி, மல்லி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வந்து பில்லர் கூட பாருங்கள். ஸ்ட்ராங்காக வந்து இந்த ராட்லாம் வச்சு தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலம்லாம் வந்து தனியாக வெளியிலே பண்ணியிருக்காங்க. திருது பாருங்கள். சப்போர்ட் காலம் வெளியில் கொடுத்துருக்காங்க. ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கார் பார்க்கிங் இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு சின்னதாக போட்டாலும் போடலாம். நீங்கள் ரொம்ப பெரிய லேண்டெல்லாம் இல்லை, மீடியமான ஒரு லேண்டு தான். நல்லா வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கார்டனிங் நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கார்டனிங் வச்சுருக்காங்க. நம்ம இப்போ உள்ளே போகலாம். வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, நார்த் ஃபேஸிங் லேண்டு, பட் வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸ் டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த மாடல் தான், நல்லாயிருக்கு. இந்த சைடு வந்து என்ட்ரன்ஸில் கார்டனிங், தென்னை மரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் நிறைய ரோஸ் நிறையா வச்சுருக்காங்க. ரோஸ் செடி நிறையா வச்சுருக்காங்க. செம்பருத்தி அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம். என்ட்ரான உடனே நல்ல டீக் வுட்டில் கதவுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து கரண்ட் இல்லை, அதனால் நான் வந்து கொஞ்சம் லைட் டவுன் இருந்ததுன்னா
பார்க்கலாம். நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லி வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டிருக்காங்க. பூச்சி மஸ்கிட்டோ இதெல்லாம் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள அந்த ஆரோவில் ஸ்டைலில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம அப்போ பார்க்கலாம். இந்த சைடில் வந்து ஒரு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபிஷ் பாண்டும் வைக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இல்லை இதை வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது கபோர்ட். ஒரு சின்ன கபோர்ட் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது ஹால். இது வந்து ஓப்பன் கிச்சன். இது வந்து ஓப்பன் கிச்சன். இதிலே கபோர்ட்ஸ்லாம் அடிச்சிருக்காங்க அவங்க. இந்த சைடு வந்து இந்த டோர் திறந்தீங்கன்னா பின்னாடி ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, அதுக்கு போகலாம். இப்போ இந்த திறக்கல, பட் உள்ளே வந்துட்டு வாழை மரம் மாமரம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த செட்டியார் வீட்டில் வைக்கிற மாதிரி, அது இந்த காரைக்குடி ஹவுஸ்னு சொல்லுவாங்க, அதில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தூண் வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வரும். வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நேராக ஒரே ஹைட் பாருங்கள். மேலேருந்து தண்ணி அழகாக கொட்டும். அந்தளவுக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது மழை காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. இது ஃபுல்லாக ரொம்பிட்டு அப்படியே வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷன். இது பக்கம் ஒரு காமன் பாத்ரூம். காமன் பாத்ரூம் இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம். இது வந்து சின்ன ஹாலாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் போர்டு அவனும் வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மஸ்கிட்டோ நெட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். வுட் எல்லாமே டீ கூட தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற உள்ளத்தில் சேஞ்சஸ்லாம் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பவர் இல்லை, அதனால் இருட்டாக தெரியும். இது வந்து பாத்ரூம் கதை வச்சுருக்காங்க. இது ஒரு பாத்ரூம், வெஸ்டர்ன் டைப் பாத்ரூமு. இந்த ரூம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. வாட்ரோப்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க, புதுசு எல்லாமே நியூலி. யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லணும். வீடு கட்டிட்டு அப்படியே தான் சேல் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணவே இல்லை. கீழே வந்து ஒரு பெட்ரூம், ஒரு ஓப்பன் கிச்சன், ஒரு காமன் பாத்ரூம். மேலே போகலாம். உள்ளவே படிக்கட்டு வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் இது ஃபுல்லாகவே கலர் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்து கீழே பார்த்தோம் ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய ஜன்னல் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லா ஜன்னலுக்கும் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த மஸ்கிட்டோ நெட் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பார்க் இருக்குது. நீங்கள் ஈவினிங்கில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு, பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்க் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படி வீட்டுக்கு வெளியிலேருந்து நீங்கள் இப்போ குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படின்னு இங்கேருந்தே பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இங்கே பார்த்துக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்க் வந்து ஓப்பனாக தெரியுது. நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஹால்லாம் ரொம்ப பெருசாக கிடையாது. சும்மா நீங்கள் எப்போயாவது வந்தால் ஃபேமிலியோட ஒரு தங்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது வித் பால்கனி. இது எல்லாமே வந்து ஓடு தான் போட்டிருக்காங்க, பியூர்லி ஓடு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பாத்ரூம் ஷவர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கபோர்ட், கீழே பார்த்த மாதிரி கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரோட் சைட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து மஸ்கிட்டோ நெட் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஷோ நல்லா வந்து வெளியில் நிற்கிறதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரோட் சைட் பால்கனி. பால்கனி நல்ல பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து மஸ்கிட்டோ நெட் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம். டோர் இது மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம். கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இது ஒரு பெட்ரூம். இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 3 பெட்ரூம் வீட்டுக்கு.
நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன். நல்ல டீக் வுட்லேயே பண்ணியிருக்காங்க. இது வுட்டில் பண்ணதால் வந்து டீக் வுட்டாக இருக்குன்னு தெரியல. வுட்டில் பண்ணுறது ரொம்ப இது, ஏன்னா தண்ணி பட்டு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாத்ரூம் கதவுன்றதால. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வீடு, பட் வந்து வில்லேஜ் உள்ளே கட்டிட்டாங்க. அது மட்டும்தான். தண்ணி வந்து மேலே இது வரும், அதுக்கு மேலே கிரில் பண்ணியிருக்காங்க. மேலே மொட்டை மாடி போய்ட்டு எப்படி பார்க்கலாம். இது வந்து ஒரு கீழே பார்த்த மாதிரி தான், ஹால் மேலேயும் இருக்குது. சரி, இது நம்ம பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே மாதிரி தான் மேலே போகலாம், மொட்டை மாடி போகலாம். இதுக்கும் பாருங்கள் மஸ்கிட்டோ நெட். இந்த இதை வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து எந்த ஒரு பூச்சியும் உள்ள வராது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வில்லேஜ் இருந்தால் சில வீட்டில் வந்து லைட் போட்டிங்கன்னா பூச்சிகள் வெளியிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜன்னலாக கூட பாருங்கள், சேஃப்டியாக கிரில் கேட் போட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடி வந்துட்டோம். இதான் நீங்கள் ட்ரோன் வீடியோவில் இதை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக சரௌண்டிங் எப்படி இருக்குன்ட்டு. பியூர்லி வில்லேஜ் அட்மாஸ்பியரில் எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும். நான் சும்மா போனால் தங்குவேன் அப்படின்னா தாராளமாக இந்த வீட்டை வந்து சூஸ் பண்ணலாம். நல்லா வந்து இன்னும் உள்ள நீங்கள் எல்லாமே திங்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா செட்டப்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் எனக்கு சென்னையிலேருந்து பக்கத்துலேயே அப்படின்னா இந்த இதை செலக்ட் பண்ணலாம். பக்கத்தில் வீடுங்களாக இருக்க பயம் எதுவும் கிடையாது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 82 lakh, 82 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படும் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.